அனைவருக்கும் வணக்கம். எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறினென்ற வள்ளுவ வழியை அடியொற்றி ஆன்றோரும் சான்றோரும் அறிவு நிறை பெரியோரும் நல்லோரும் வல்லோரும் நண்பர்களும் உறவுகளும் நிறைந்திருக்கும் இச்சபையை பணிவோடு வணங்குகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் தொடர விழைகின்றேன். இன்றைக்கு இவ்விடத்தில் கவிதை படிப்பதற்கு அன்றைக்கு வித்திட்ட அந்நியார்க்கு நன்றி. அந்த வகையினிலே இன்றைக்கு வாய்ப்பளித்த அண்ணனுக்கு நன்றி. எனது பயணம் என்ற அழகிய புத்தகத்தை அண்ணன் என் கையில் அன்போடு தந்து இந்த நிகழ்ச்சிக்கு கட்டாயம் வா என்றார். விழித்து பார்த்த என்னை விரல் நீட்டி சொன்னார், இதில் நீ பேச போற. வியப்போடு பார்த்தேன். நான் என்ன பேசுவது? அண்ணனின் அன்பு கட்டளையை சிரம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டேன். ஒரு கேள்வி கேட்டேன். ஜாம்பவான்கள் இந்த இடத்திலே பெருந்தலைகள் என்று மாற்றிக்கொள்ள விழைகிறேன். பெருந்தலைகள் எல்லோரும் பேசிய பின் பேசுவதற்கு என்ன இருக்கும் என்றேன். அண்ணனும் சிரித்துவிட்டு, புத்தகத்தை படித்துவிட்டு உன் மனதிற்குள் தோன்றுவதை ஓரிரு நிமிடங்கள் பதிவிட்டு வா என்றார். புத்தகத்தை பார்த்தபடி தயக்கத்துடன் சரியண்ணா என்றுரைத்தேன். எதற்கும் அஞ்சுவது என் பழக்கம் இல்லை என எனக்கு தெரிந்திருந்தும் ஏனோ நான் அஞ்சினேன். அண்ணனின் சொந்த கதை, அதை நாம் படித்துவிட்டு எதை நாம் பேசுவது என்றே யோசித்து புத்தகத்தை புரட்டினேன். ராபர்ட் இங்கர்சால் என்ற தத்துவ மேதையின் கருத்தை பதிவிட்டு தொடங்கியது புத்தகம். பேரன்கள் வந்த பின் பேசவே விடமாட்டான். படிக்க நூல் எடுத்தால் படக்கென்று பிடுங்குவான். இவர்களை வைத்துக்கொண்டு எப்படி படிப்பதென எண்ணியே திகைத்தேன். இருந்தாலும் இரவு நேரங்களில் படித்துவிட வேண்டுமென்று உள்ளத்தில் உறுதி பூண்டேன். அண்ணன் கொடுத்த புத்தகத்தை அடுத்த நாள் இரவினிலே கையிலே எடுத்து கவனமாக பார்த்தேன். இந்த நூல் என் இணையருக்கு என அர்ப்பணிப்பு தொடங்கியது. அணிந்துரையை அருமை சகோதரர் ராசியார் எழுதியதை முற்றிலும் படித்தேன். சிலவற்றை குறித்தேன். இணையரின் வாழ்வு இளம் தலைமுறைக்கு பாடம் என ஒளி வெளிச்சம் பாய்ச்சினார். அண்ணனின் எண்ணுரை நோக்கத்தை விளக்கியது. தோழர் காதலியாய் மனைவியான கதையை வலியுறுத்தி தோழர்தான் என்று நம்மை ஒப்புக்கொள்ள வைத்தார். பெரியார் திடலில் மனைவிக்கு விருதினை அர்ப்பணித்த கையோடு கதைக்குள் நுழைந்து விட்டார். கப்பிச்சாலையிலே பயணித்த நானோ எப்படித்தான் படித்தேனோ எனக்கே தெரியவில்லை. கையிலே பேனாவை கணக்காக எடுத்து வைத்து அண்ணனின் கைப்பிடித்து அழகாக நடந்து செல்லும் அந்நியார் பயணத்தில் நாங்களும் பின்தொடர்ந்தோம். அழகிய நடைகண்டு அயர்ந்துதான் போனோம். அண்ணனின் எழுத்திலே அத்தனை அழகு. தெளிவான நடை, எளிமையான நடை, சிறப்பான நடை, புரியும்படி நடை. அவர் எழுத்தாற்றல் ஏற்கனவே தெரிந்தது என்றாலும் இந்த கதையினிலே இன்னும் சிறப்பாக சொந்த கதை என்று பொய்ச்சரக்கு சேர்க்காமல் தான் வெளியில் நின்று கொண்டு தன் கதையை எழுதியுள்ளார். சமூக அக்கறையும் அனைவருக்கும் சேர வேண்டும் என்கின்ற பொதுநலமும் அவர் சென்று பார்த்த நாடுகளை நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். 7 அதிசயங்கள் எதுவென்றே தெரியாத எங்களைப் போல் உள்ளவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்துவிட்டால் 7 அதிசயங்கள் மட்டுமல்ல, அத்தோடு 10-15 நாடுகளை சுற்றி வந்த, நேரில் போய் பார்த்து வந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. உலகம் சுற்றிய தமிழர் ஏ.கே. செட்டியார் தனியாக சென்றாரா, யாரோடு சென்றார் என்றெல்லாம் தெரியாது. ஐயாதான் சொல்ல வேண்டும். இங்கே ஒரு தமிழன் தன் மனைவியின் கரம் பற்றி இறுக அணைத்தபடி எங்கெங்கோ சென்று எல்லா இடங்களையும் நமக்கும் சொல்லுவது மிக நன்றாய் வந்திருக்கு. நாட்குறிப்பு கை கொடுக்க, நினைவாற்றல் துணை நிற்க, அந்நியார் உடனிருக்க,
அண்ணனின் பயணக்கதை அழகோவியம் ஆனதென்று ஆன்றோர்கள் நிறைசபையில் அடக்கமாய் கூறிக்கொண்டு பெருமிதமாய் பார்க்கின்றேன் பேச ஒரு சொல்லின்றி. பெருமையாய் இருக்கிறது பேரன்பின் ஆழம் கண்டு. இருவரும் கைகோர்த்து இன்னும் பல நாடுகளை மிச்சம் இருப்பவற்றை முழுவதுமாய் பார்த்து வந்து எச்சமுள்ள கதைகளையும் எங்களுக்கு சொல்ல வேண்டும். நாங்களும் பார்த்தது போல் உணர்ந்து பின் மகிழ்ந்திருப்போம். இடைச்செருகள் என்றாலும் இங்கே பதிவிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆக வேண்டும். புத்தரின் வழியில் என் பயணம் தொடர்கிறது என்று சொல்லி புத்தகத்தை அண்ணன் நிறைவு செய்ய இணக்கமானவர்கள் என்று ஐவர் இங்கே இக்கதையை படித்துவிட்டு தங்களுக்கு நேரிடையாய் இவர்களில் நட்புறவை பதிவிட்டு மகிழ்ந்திருக்க பேராசிரியர் விஸ்வநாதன் உடன்படித்த நண்பர் என்றும், சதாசிவம் ஆசிரியர் சேர்த்து வைத்த உறவான நண்பர் என்றும், மருத்துவர் மணிமலரோ இருவரையும் போற்றுகிற மகள் என்றும், முனைவர் மகேஸ்வரி அண்ணனையும் அண்ணியையும் புகழ்கின்ற தங்கை என்றும், மருத்துவர் ஜெயவேலோ அறிமுகம் செய்து வைத்த அருமையான நண்பர் என்றும் ஒவ்வொருவர் பார்வையும் அண்ணன் சொல்லாத பல கதையை சொல்கிறது. இந்த கதையினிலே ஞானாலயா ஐயாவும் டோரதி அம்மாவும் தொடர்ந்து பயணித்து பல வகையில் வழிகாட்ட சமூக நல பாதுகாவலராய் அருமை சகோதரர் ஆதி திராவிடரும் மிக தெளிவாய் பயணிக்கும் பயணமும் இதில் இருக்கு. அனைவரும் நலம் விரும்பும் நல்ல நட்போடு இருவருக்கும் இடையினிலே தொடர்ந்து பயணம் செய்து தொய்வின்றி கதை நகர துணை நின்று கரம் கொடுக்க சிறக்கிறது அண்ணனின் எனது பயணம் என்னும் இக்கதையும். தொடரட்டும் பயணக்கதை, மகிழட்டும் எங்கள் மனம். வாழ்த்துக்கள் கூறுகிறோம். வணக்கத்துடன் விடைபெற்றோம். நன்றி, வணக்கம்.